நாங்கள் இது வரைக்கும் இவ்வளோ ஆட்டு மூளையை ஒரே டைம்லேயே பார்த்தது இல்லைங்க. எங்கள் தெரிஞ்ச அண்ணன் கடையில் இந்த மூளை இருந்தது. நாங்கள் பார்த்தது மாதிரி உங்களுக்கும் காட்டுறதுக்காக ஷூட் பண்ணிக்கிட்டேன். அண்ணன் எங்களுக்கு 2 மூளை ஃப்ரீயாகவே கொடுத்தாரு. இதை நான் எப்படி கிரேவி பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி நம்ம தோலை வந்துட்டு நம்ம எடுத்துக்கணும். மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ எண்ணெய் ஊற்றி சோம்பு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இடித்து வச்ச பூண்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா போட்டு நம்ம வதக்கின பிறகு மஞ்சத்தூள், கரம் மசாலா தூள், தனியாத்தூள், சோம்புத்தூள், மிளகாய்த்தூள், கொஞ்சம் மிளகுத்தூள், தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு எல்லாத்தையுமே நம்ம ஒன்று ஒன்றா எண்ணெயில் போட்டு வதக்கின பிறகு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 3 நிமிஷம் நம்ம என்ன பண்ணலாம், சிம்மிலே வச்சு எடுத்துடலாம். அதுக்கப்புறமா நம்ம கழுவி வச்ச மூளையை போட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் நம்ம என்ன பண்ணலாம், குக் பண்ணி மூடி போட்டு நம்ம அப்பப்போ நம்ம சிம்மில் போட்டு பிரட்டி நம்ம எடுக்கணும். லாஸ்ட்டாக இந்த ஸ்டேஜுக்கு வந்த பிறகு நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். ரொம்பவே சாஃப்டான நான்வெஜ்னா பிரெயின் தான், அதனால் ரொம்ப சாஃப்டாக நம்ம வந்து திருப்பி போடணும். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலில் எங்கள் வீட்டில் இந்த ஃபுட்டு தான் ரெடி பண்ணியிருந்தேன். வாங்க சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.